வணக்கம். இந்த ஸ்லைடில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் மெக்கானிசத்தில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் எத்தனை டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதை யார் மெயின்டைன் பண்ணுறா, எப்படி மெயின்டைன் பண்ணுறா அப்படிங்கிறது. நம்ம இது ஏற்கனவே இந்த 3 மெம்பரை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். நமக்கு தெரியும் யார் ப்ரொஃபஷனல் கிளியரிங் மெம்பர், யார் ட்ரேடிங் கம் கிளியரிங் மெம்பர், யார் செல்ஃப் கிளியரிங் மெம்பர் அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் இதில் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னீங்கன்னா, யார் ப்ரொஃபஷனல் கிளியரிங் மெம்பர், ட்ரேடிங் கம் கிளியரிங் மெம்பர், செல்ஃப் கிளியரிங் மெம்பர் இல்லை. இந்த மெம்பர்ஸ் செட்டில்மெண்ட் பண்ணணும், கிளியரிங் செட்டில்மெண்ட் பண்ணணும்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. முதல் விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிளியரிங் மெம்பரும் ஒரு மெம்பர்ஷிப்ஸ் ஒரு கிளியரிங் ஏஜென்சியில் எடுத்திருக்கணும். அப்படி கிளியரிங் ஏஜென்சியில் மெம்பர்ஷிப் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு யூனிக் மெம்பர் ஐடி கொடுப்பாங்க. இந்த யூனிக் மெம்பர் ஐடி இல்லாமல் எந்த ஒரு கிளியரிங் மெம்பரும் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ முதல் வேலை ஒரு கிளியரிங் மெம்பர் செபில ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கிளியரிங் ஏஜென்சிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு நம்பர் வாங்கி வச்சிருக்கணும். அதான் யூனிக் மெம்பர் ஐடி. ஒவ்வொரு நாள் முடிவுலையும் இந்த கிளியரிங் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்கிட்ட வந்திருக்கிற மொத்த செட்டில்மெண்ட்டை பேஸ் பண்ணி அதில் இந்த மெம்பர் ஐடி வழியா, மெம்பர் ஐடி சார்பா, இல்லை மெம்பர் ஐடி யாராருக்கு இருக்கோ அந்த மெம்பர் ஐடியா வகைப்படுத்தி அந்த மெம்பர் ஐடிக்கு ஸ்டேட்மெண்ட் அனுப்புவாங்க. இன்னைக்கு டேட்டில் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. இந்த ஸ்டேட்மெண்ட்டு ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா அது புரோக்கரோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டாரோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ எது வேணாலும் இருக்கலாம். அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணி ஒரு ஜென்யூன்னஸ் சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஆமாம், இதில் சொல்லப்பட்டிருக்கலாம், நான் தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா, அதை பேஸ் பண்ணி கிளியரிங் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மல்டிலேட்டரல் நெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அக்கௌண்ட்டை செட்டில் பண்ண சொல்லுவாங்க. மல்டிலேட்டரல் அப்படின்னு சொன்னீங்கன்னா சைமல்டேனியஸ் பையிங்னு சொல்லி. நெட்டிங்னா என்ன அர்த்தம்னா, ஒரு புரோக்கரோ ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளில் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டாங்க. நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய விற்றுருப்பாங்க. ஸோ அப்போ இந்த விற்றதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக காசு வாங்குறது, வாங்கினதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பணம் கட்டுறது, அப்படி இல்லாமல் மொத்தமாக வாங்கினது எவ்வளவு, மொத்தமாக விற்றது எவ்வளவு, இது ரெண்டையும் பேஸ் பண்ணி இதில் எவ்வளோ பேலன்ஸ் கட்டணுமோ அந்த பேலன்ஸை மட்டும் நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லி கிளியரிங் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் நெட்டிங் அப்படிங்கிற ஒன்று. ஸோ ஒரு லெவலை கிராஸ் பண்ணியாச்சு கிளியரிங் மெம்பர் இந்த செட்டில்மெண்ட் மெக்கானிசத்தில். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு கிளியரிங் மெம்பரும் ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பேஸ் பண்ணி ஒரு டிமேட் அக்கௌண்ட் 2 இடத்துல ஓபன் பண்ணியிருக்கணும். அது சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல். இந்த 2 இடத்துலையும் அவங்க கம்பல்சரியா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கணும். டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா கஸ்டோடியன் இருந்து உங்களுக்கு என்ன பண்ணாது, செட்டில்மெண்ட் வராது. அப்ப இது மேண்டேட்டரி. ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் தனித்தனி அக்கௌண்ட் என்ன பண்ணிருக்கணும், டிமேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிருக்கணும். ரைட். இப்போ ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் சொல்லி சொன்னோம்னா, அந்த டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த செக்யூரிட்டிஸ்க்கும் உரிமையாளர் யாருன்னா அந்த இண்டிவிஜுவல். அவரை வச்சுக்கலாம், விற்கலாம், வாங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த கிளியரிங் மெம்பர் ஓபன் பண்ண டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அந்த மாதிரி ரைட்ஸ் கிடையாது. இது ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் அக்கௌண்ட். அப்படின்னா ஒரு விஷயத்தை முடிவு பண்றதுக்கான, எடுத்து செய்வதற்கான ஒரு அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பை கிளியரிங் மெம்பர் வித் டெபாசிட்டரிஸ். தட் இஸ் சென்ட்ரல் டெபாசிட்டரி ஆர் நேஷனல் டெபாசிட்டரி. இந்த டிமேட் அக்கௌண்ட்ல 3 காம்பினேஷன் இருக்கு. ஒன்னு பூல் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு, ரெண்டாவது டெலிவரி அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு, மூணாவது ரெசிப்ட் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு. வாட் இஸ் மீன் பை பூல் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் எதுக்காக மெயின்டைன் பண்றாங்கன்னா, அந்த பர்டிகுலர் புரோக்கரோ இல்லை இண்டிவிஜுவலோ இல்லை அந்த ஆர்கனைசேஷனோ எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ ஷேர் வித்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு செப்பரேட் அக்கௌண்ட் தான் பூல் அக்கௌண்ட். டெலிவரி அக்கௌண்ட் என்ன அப்படிங்கன்னா, இந்த பூல் அக்கௌண்ட்ல இருந்து யாருக்கெல்லாம் டெலிவரி கொடுத்துருக்காங்க, தட் மீன்ஸ் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணியிருக்கிறாங்க, கிளியரிங் ஏஜென்சி மூலமா என்ன பண்ணி செட்டில் பண்ணியிருக்காங்க, செட்டில் பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஷேர்ஸை வாங்கியிருக்கலாம். அடுத்து ரெசிப்ட் அக்கௌண்ட்டுங்கிறது விற்கிறது மூலமா நடக்கிறது. இந்த பூல் அக்கௌண்ட்ல இருந்து எத்தனை பேருக்கு பூல் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை உள்ள கொண்டு வந்துருக்காங்க, பணத்தையோ இல்லை செக்யூரிட்டிஸோ உள்ள கொண்டு வந்தாங்கன்னா தட் இஸ் அதை நம்ம என்ன சொல்றோம்னா ரெசிப்ட்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ஸ்லைட்ஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கிறோம் அப்படின்னா, என்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றோன்னு பார்த்துருக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் கிளியரிங் மெம்பர் பார்த்துருக்கிறோம், ட்ரேடிங் கம் கிளியரிங் மெம்பர்னு பார்த்துருக்கிறோம், செல்ஃப் கிளியரிங் மெம்பர் பார்த்துருக்கிறோம். இவங்க இந்த கிளியரிங் மெம்பராக இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கிளியரிங் ஏஜென்சியில் போய் ஒரு யூனிக் நம்பரை
மெம்பரா மாறணும். 2வது ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். அந்த டிமேட் அக்கவுண்டோட ரைட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதுல எத்தனை டைப் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். நன்றி.